ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு என்ன கேட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க. இது வந்துட்டு சிலவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஓவராக பண்ணாதடா அந்த மாதிரி இருக்கலாம். பட் கண்டிப்பாக கேட்டிருக்கீங்க நீங்கள் நிறைய பேர் மீன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் மீன் பண்ணல, என் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு என்னோட ஸ்கின் கேர் அப்போலாம் சொல்ல முடியாது. லக்கிலி ஐ எம் பிளெஸ்ட் வித் குட் ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பட் டெஃபினட்டாக ஒரு டேனிங் ஸ்கின்னில் இருந்தது. நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கிராமத்தில் கொஞ்ச நாள் இருந்ததுனால அங்கே இருந்துருக்கும்போது பயங்கர ஸ்கின் டேன் இருந்தது, ரொம்ப பிம்பிள்ஸ் இருந்தது. ஸோ அதில் இருந்துலாம் நான் வெளியே வர்றதுக்கு வந்து எனக்கு டாக்டர்ஸ்கிட்ட தான் நாங்கள் கேட்க முடிஞ்சுது. ஏன்னா நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்கிற பல சோப்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு பீரியட் ஆஃப் 15 இயர்ஸ், ஒரு 10 இயர்ஸாவது நான் சொல்லலாம். அது வரைக்கும் நான் வந்து டவ் சோப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டவ் சோப் யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின் என்னாச்சுன்னா நல்லா வலுவலுன்னு ஆனது. அது உண்மை தான். ஆனால் எனக்கு மற்ற எந்த சோப்பு இப்போ மாற்றினாலுமே எனக்கு வந்து அந்த வலுவலுப்பு இல்லாமல் சோப்பு போட்ட ஒரு ஃபீலிங்கே இருக்காது, குளிச்ச ஃபீலிங்கே இருக்காது. டவ் சோப் சம்டைம்ஸ் எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுனால என்னென்னா, நான் வெளியே வந்து குளிச்சு முடிச்சு தொடச்சதுக்கு பிறகும் எனக்கு அந்த பிசு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. பட் அந்த டவ் சோப் வந்துட்டு அந்த பளபளப்பை கொடுத்துச்சே தவிர ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பிரைட்னிங்கோ ஒரு பிம்பிள்ஸ் ரிமூவலோ அது மாதிரி எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பெனிஃபிட்டும் அதில் இல்லை. பட் நான் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டவ் சோப்பை நான் குறைச்சி சொல்ல, பட் வந்துட்டு எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு பிம்பிள் ரிமூவல் இருக்கணும், எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து பிரைட்னிங் இருக்கணும், கொஞ்சம் டேனிங் போகணும், இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஆனால் டவ் சோப்பில் அது எனக்கு கிளியர் ஆகலை. ஸோ ஆனால் இப்போ ஸ்கின் பளபளப்பு மட்டும் அது மட்டும் மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது. அது எனக்கு பிறப்புலேயே இருந்தது ஒரு விஷயமாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். டவ் சோப்பெல்லாம் வந்துச்சான்னு எனக்கு கேட்டால் நோ தான் சொல்லுவேன். பட் அது மெயின்டைன் ஆச்சு. பட் அந்த சமயத்தில் தான் டாக்டர்ஸ்கிட்ட கேட்கும்போது டாக்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு சோப் சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த சோப் வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் யூஸ் பண்ணேன். அதோட ரேட் வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ரேட்டு தான். ஸோ அந்த மாதிரி நான் வாங்கின ஒரு சோப்பு வந்துட்டு இட் ரியலி ஒர்க்ஸ். எனக்கு வந்து அது ஒர்க் ஆகி நான் இன்னுமே அதான் நான் மெயின்டைன் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கேன். என்ன நம்மளோட ரெகுலர் ஷாப்ஸில் கிடைக்காது. நம்ம வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அல்லது மீஷோவில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எனக்கு மீஷோவில் மட்டும் என்ன ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, அந்த சோப்பு நான் வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் டிடர்ஜென்ட் சோப் ஸ்மெல் வந்தது. ஸோ அதுலேருந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணுறது இல்லை. இது வந்து என்னோட ஒரு என்ன சொல்கிறது, மீஷோவில் இருக்கிறதா அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேனோ என்னமோ தெரியாது. அதனால் வந்த ஒரு பிம்பமாக கூட ஒரு இமேஜாக கூட இருக்கலாம். பட் எனக்கு வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணுறதை விட இந்த சோப் விஷயத்தில் மட்டும் சொல்கிறேன். அமேசான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஐ ப்ரிஃபர் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு பர்ச்சேஸ் திஸ் சோப். ஏன்னா சோப் இஸ் சம்திங் நம்ம வந்து டைரக்ட் கான்டாக்ட் வித் அவர் ஸ்கின், ரைட்? ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம அது ரைட்டாக அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிச்சுன்னா ஓகே, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு சோப் விஷயத்தில் நான் ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாது. ஸோ நான் அப்படி வாங்கின சோப்பு தான் இந்த சோப். நான் வந்து இதை வந்து ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுவேன். ஐ மீன் எந்த ஒரு சோப்பு எந்த ஒரு ஸ்கின் கேர் விஷயமுமே நம்ம வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. எனக்கு வந்துட்டு என்னோடய ஸ்கின்னை டாக்டர்ஸ் வந்து நல்லா பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஃபார் மீ இட் இஸ் மை ஸ்கின் இஸ் ஆயிலி ஸ்கின். எனக்கு சின்ன வயசில் பயங்கர பிம்பிள்ஸ் இருந்தது. அது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இந்த குட்டி குட்டி தடங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற எல்லாமே போயிடுச்சு. போனதுக்கு காரணம் என்னோட தொடர்ந்து ஸ்கின் கேர் அது இருக்குது. அது போக இந்த சோப்பு நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு கையும் முகமும் எப்படி சேம் கலரில் இருக்குதுன்னு கேட்குறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த சோப் யூஸ் பண்ண பிறகு எனக்கு ஹோல் பாடியே டீடன் ஆச்சு. ஸோ யூஸ்வலி நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் உண்மை கூட இருக்கலாம். நான் அதனால தான் நான் இப்போ என்ன பிராண்டு காட்டுறனோ அந்த பிராண்டோட ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் சோப் உடம்புக்கு வந்துட்டு இந்த சோப். ஸோ இந்த சோப் வந்துட்டு இட் ரியலி ஒர்க்ஸ். நான் ரொம்ப சஸ்பென்ஸ்லாம் வைக்காமல் நான் டேரெக்டாக காட்டிடுறேன். ஸோ இது 2 சோப் இருக்குது. இந்த 2 சோப்போட விலை கேட்டிங்கன்னா 220 ரூபா தான். ஸோ ஒரு சோப்போட விலை 105 ரூபா சம்திங். நம்ம வந்து 30 ரூபா 40 ரூபா சோப்புக்கு பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் கூட கொடுக்குறோம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப காஸ்ட்லி கண்டிப்பாக கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஏன்னா இப்போ எல்லா சோப்புமே பெரிய சோப்பில் விலை கூட. என்ன இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். பட் ஒரு சோப்போட விலை 105 ரூபா வரும். சம்டைம்ஸ் நீங்கள் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த சோப்போட பேர் வந்துட்டு எத்தி க்ளோ சோப். உங்களுக்கு இப்படி ரிவர்ஸில் தெரியும்னு நினைக்கிறேன், செல்ஃபி கேமராவில் வச்சுருக்கிறதால. எத்தி க்ளோ சோப். இதே இதில் ஃபேஸ் வாஷ் கூட இருக்குது. அதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் எனக்கு பாத்ரூமில் இருக்குது, இப்போ இடத்துல காட்ட விரும்பலை. ஸோ இந்த சோப் பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் ரியலி வெல் ஃபார் மை ஸ்கின். எனக்கு வந்துட்டு பயங்கர ஸ்கின் பிரைட்னிங் கொடுத்தது. ஆக்னே ரிமூவலாக பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அண்ட் ஓவரால் எனக்கு உடம்பு தலை டாப் டு பாட்டம் ஹோல் பாடியே கொஞ்சம் பிரைட்டன் பண்ணிச்சு.
ஸோ அதனால் வந்துட்டு ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ். இந்த சோப் நீங்களும் யூஸ் பண்ணி நல்லா கலராகிக்கோங்க. இந்த சோப் ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இது வந்து ஆக்சுவலி இது வந்து எல்லோரும் இது ஒரு மெடிக்கேட்டட் சோப் அப்படிலாம் கிடையாது, எல்லோரும் யூஸ் பண்ணலாம் தான். பட் எதுக்குமே ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்களுமே இதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Anand.